ஹலோ கைஸ், நான் உங்களோட வாசன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுவேன். சில வாட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போடுவேன். ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய லாஸ்ட் வீடியோக்கு வந்து ரொம்ப 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 நல்ல சப்போர்ட் கிடைச்சிது. உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்கள் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃபேமிலியில் வந்து 208 மெம்பர்ஸ் வந்துட்டீங்க. எப்படியும் 1K சீக்கிரமாக ரீச் ஆகிடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லாட். அதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னால் பத்தாது. ஒரு 2K 3K வந்துச்சுன்னா ஒரு கிவ் அவே வேணால் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம டுடே என்ன பண்ண போகிறோம்னா, ஆலியார் டேம், பொள்ளாச்சி சைடு, அப்புறம் அந்த சைடில் இருக்கிற இடத்துமெல்லாம் பார்க்க போகிறோம். இனி எங்கே போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணல. நான் பொள்ளாச்சி சைடு தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் மாதிரி வச்சுருக்கோம். அங்கே போய் தான் எல்லா பிளானும். ஓகே கைஸ், கைஸ் அப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம், எல்லாமே நான் தெளிவாக கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 5. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆக போகுது. நான் வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். பட் கடைசியில் என்ன ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ஆக்ஷன் கேமரா வந்து மவுண்ட் வந்து எம்சியில் பண்ணியிருப்பேன். சரிங்களா, எம்சில் நல்லா டைட்டாக இருக்கான்னு பிடிச்சி நல்லா இழுத்து பார்த்துட்டேன். ஆனால் இழுத்து பார்த்தது என்ன ஆயிடுச்சுன்னா, கையோடு வந்துடுச்சு. ஸோ வந்து போய் கடையெல்லாம் தேடி பார்த்தேன். எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் சைடு. ஸோ வந்து கடை காலையில் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அப்படியே எடுத்து மவுண்ட் பண்ணி கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு கர்ன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. டயர்லேருந்து பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு கர்ன்னு சவுண்டு வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போய், நம்ம அண்ணன் கடை தான், அந்த அண்ணன் கடையில் போய் என்னென்னு பார்த்தேன். ஒரு தம்பி தான் இருந்தார். அவர் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கைஸ், எங்கே போகிறோன்னா, நம்ம ஆலியார் பக்கம் போகிறோம். இன்னும் பசங்க வேற இனி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம வேகமாக போகணும். இப்போ வந்து நேராக காரமடைக்கு போயிட்டு, காரமடையில் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். என்ன ஆட்டி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு வாபுல் ஆகிற மாதிரி இருக்கு. காரமடையில் வந்து என் ஃப்ரெண்டு இருப்பான். அவனோட ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே விளாக் பண்ணிட்டே போகிறேன். ஓகே, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கைஸ், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கேம் வாங்கியாச்சு. நீ அவ்வளோதான், எடுத்தோம்னா நேராக துடிலூர் தான். துடிலூரில் பசங்க வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஐ திங்க் ஸோ. நான் என்னால் தான் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நீ அங்கே போனால் தான் தெரியும் நீ யாருனால லேட் ஆக போகுதுன்னு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:20 ஆயிடுச்சு. செயின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:20 ஆயிடுச்சு. என்ன சொன்ன டைமை விட நான் ரொம்ப லேட்டாக வரல. ஒரு 1 hour ஒரு 1 hour லேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கைஸ், நம்ம கூட என்னென்ன பைக் வரப்போகுதுன்னா, ஒரு RR 310, நம்மளோட V3 ஒன்று, ஒரு RC 200 ஒன்று. யாராவது நினைப்பீங்க, என்னடா இது ஒரு பைக் கூட டூரிங் பண்ணுற மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு. இந்த பைக்கில் தான் நம்ம டூரிங் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாரும் புல்லட்டில் பண்ணி நம்மளும் புல்லட்டில் பண்ணால் என்ன இருக்குது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரிங் பண்ணணும்ல. நாங்கள் எல்லாருமே 10th ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. எப்படின்னா வந்து ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸு. ஸ்கூல் டேஸில் செம்மையாக இருக்கும். அதில் வந்து ஹரீஷ்னு ஒரு பையன் வருவான், RR 310 பையன். அவன் நான்லாம் ஹாஸ்டலு. இப்போ உதயா ஒரு RC 200 பையன் எடுத்துகிட்டு வருவான். அந்த பையன் வந்து டே ஸ்காலர். அவனோட ஸ்கூல் டிஃபன் தான் நாங்கள் பிடிங்கி சாப்பிடுவோம். அந்த மெமரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும்ல. கைஸ், மெதுவாக போனால் வேலைக்காகாது. இந்த சேடல் பேக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கட்டடிக்கிறதுக்கு. அது போக போக பழகிரும். அதுவும் இல்லாமல் அந்த சேடல் பேக் இப்படி ஆடுது. அதனால அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. கைஸ், என்னோட போன வீடியோ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி பண்ணியிருப்பேன், அதுலேயே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ரொம்ப 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 தேங்க்ஸ். எப்படி சொல்கிறது, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும். நான் என்ன நினச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 12 நிமிஷம் வீடியோடா, அவ்வளோக்கா யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க
அப்படியே போர் அடிச்ச மாதிரி ஆயிடும்டா அப்படின்னா அது உண்மைதான். பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போகணும். அது உண்மையான வார்த்தை தான் அவன் பையன் சொன்னது. அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோ வந்து 3 hours வந்துச்சு சரிங்களா. அந்த 3 hours எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷார்ட் அவுட் பண்ணி 30 நிமிஷம் ஆக்குனேன். எப்படி சொல்றது, அங்கேருந்து அங்கே எடுத்த வீடியோஸ் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ கொடிவேரியில் எடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஷேரே பண்ணல, அது ஒன்று தான் மைனஸு, நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான், நான் அதை பண்ணலை. காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணதுனால தான் என்னால் 12 நிமிஷம் வீடியோ கொண்டு வர முடிஞ்சது. புரியுதுங்களா? அதனால அவ்வளோதான் 12 நிமிஷம் கொண்டு வர முடிஞ்சு. நான் இன்னும் ஷார்ட் அவுட் பண்ண என்னால் சுத்தமாக முடியல. இன்னைக்கு ஐ திங்க் ஸோ ட்ரிப்பு செம்ம ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த வெக்ஸும் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். கைஸ் ஓகே, நான் அப்படியே துடியூர் போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் எப்படியும் நம்ம துடியூர் வந்துட்டோம். டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:37 9:14 வச்சுக்கோங்க. எங்கே நிற்கிறானுங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் தள்ளி நிற்கிறேன்டா அப்படின்னாங்க. பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். எப்படியோ ஆக்சுவலாக வந்து 1 hourலாம் 1 மணி நேரம்லாம் நமக்கு லேட் பண்ண கிடையாது. எப்படி பிளான்னா ஒரு 9 o'clock வந்து கரெக்டாக 9 o'clock வந்து நம்ம அங்கே ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளானு. பசங்க அங்கே தான் நிற்கிறானுங்க. மச்சான் வாடகை கிளம்பலாம். ஹாய் ப்ரோ வாசன். மச்சான் கிளம்பலாம் வா. யாரு அவன் உக்கடம்புல வெயிட் பண்ணுறான்டா. காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையனை பிக்கப் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னொரு R15 V3 வருதுன்னு சொல்லியிருந்தானுங்க. கடைசியில் அவனுங்க ட்ராப் பண்ணிட்டானுங்க போலக்கு பிளானை. அவங்க வீட்டிலேருந்து வர ரொம்ப தூரம்னு சொல்லி. கைஸ் இது வந்து RC 200. எவ்வளோ பிஎஸ்னா 25 PS நினைக்கிறேன். ஆனால் இந்த வண்டி ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த வண்டிக்கும் நம்ம R15 V3க்கும் RC 200க்கும் R15 V3க்கும் ரேஸ் வச்சுக்கிட்டோம்னா, ரேஸ்ன்னு சொல்லி கிடையாது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் செக்குன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டி பிச்சுக்கிட்டு போயிடும் ஸ்டார்டிங் பிக்கப்பில். ஆனால் நம்ம வண்டி அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் பிக்கப்பில் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு போக 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 ரன்னிங் பிக்கப்பில் போட்டுரும். அவன் வண்டி எவ்வளோ 140 போகும். ஆனால் RPM லிமிட் வச்சுருக்காங்க. RPM லிமிட் எடுத்து விட்டா டாப்பில் போகும்னு நினைக்கிறேன். நிறைய போகும். பட் என்னதான் போனாலும் R15 V3 வந்து ட்ராக் ரேஸில் டாப் எண்டில் போட்டுரும். நம்ம வண்டி வந்து 155 160 போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து 153 போனேன் ஒரு லாங் ரோட்டில். முன்னாடி வேற ஒரு புள்ளிங்கோ போயிட்டு இருக்கு. இண்டிகேட்டரே போடாமல் கட்டடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. வாங்கி இந்த புள்ளிங்கோவை பாட்டே போலாம். பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டிருக்காரு, தப்பு இல்லை, தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அடங்கப்பா யாரா இவர், நமக்கே டஃப் கொடுப்பார் போல இருக்கு. வேகமாக போவேணான்னு சொன்னா மச்சான். ஸோ வந்து நாங்கள் வேகமாக போகலை. கைஸ் நாங்கள் உக்கடம் தாண்டி வந்துட்டோம். அந்த RR 310 பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, நாங்கள் நிற்கிறத பார்க்கல, அப்படியே தாண்டி போயிட்டான். அந்த RC 200 மச்சான் இருடா நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டான். நான் இருந்துட்டு ஆக்ஷன் கேம் ஆன் பண்ணிவிட்டு மைக் செட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அந்த செகண்டில் டக்குன்னு போக முடியல. வாங்க போய் அப்படியே பிடிச்சிக்கலாம். பாருங்க இப்படி தொங்க விட்டு போகிறானுங்க, ஒரு துணி போட்டு கட்டுறதில்ல. இவனுங்கிட்ட சொல்கிறதும் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் அவனுங்களுக்கே ஒரு அறிவு வேணும். சப்போஸ் யாராவது வந்து பிரேக் அடிக்க முடியாமல் வந்து சாத்திட்டா என்ன பண்ணுவாங்க? கைஸ் நம்ம ஹைவேக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 50 kilometers சம்திங்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. இங்கேருந்து 30 kilometersனு போட்டிருக்கு. நாங்கள் டேரெக்டாக வந்துட்டோம். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஹைவே தான். ஸோ வந்து நல்லா வேகமாக தான் போகிறோம். வேகமாக போனாலும் சேஃபாக தான் போவோம், கவலை வேணாம்.
RR310 சூப்பராக ஓட்டுறான் பையன். உண்மையா பையன் டேர்னிங் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்கிறான். அதோட லுக்கு பாருங்களேன், அப்படியே டேர்ன் பண்ணும்போது ஒரு செம்மையான ஒரு அக்ரெசிவான லுக். அந்த டெயில் லேம்ப் அப்படி கழுகு மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, அது சொல்லவே தெரியல. அது ஒரு தண்ணி லுக்கா இருக்கு, பயங்கரமா இருக்கு. வாமச்சான் 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 வாமச்சான், அவ்வளவுதான். சூப்பர் பைக் மாதிரி இருக்கு கைஸ் வண்டி. ஓகே, நம்மளும் ரைடிங் பொசிஷன்ல படுத்துக்கலாம். வண்டியில லக்கேஜ் இருக்கிறதுனால, அதுவும் மேடாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. கைஸ், ஆம்புலன்ஸ்ல போறவங்களுக்கு வேண்டிக்கோங்க ஒன்றாயிரக்கூடாதுன்னு சொல்லி. நாமளும் நிறுத்தி எத்தனை நாள் தான் மிரர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றது. இனிமேல போகும்போது அந்த மிரருக்கும் ஒன்னாகாம அவரையும் திட்டாம அப்படியே டீசெண்டா மிரரை திறந்து விட்டு போயிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு அந்த கார்காரனோட கண்ணாடி திறந்து விட்டோம்ல, அவன் கடுப்பாயிடு ஒண்ணு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்து ஏதாவது திட்டுறான். அவன் எதுவும் திட்டலாம் கிடையாது. அப்படி எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப கேஷுவலா அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். மேபி அவன் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். கைஸ், நம்ம பொள்ளாச்சிக்குள்ளே வந்துட்டோம். காலையிலேருந்து எந்த பிரேக்குமே எடுக்க கிடையாது. ஸோ ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். இங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, பசங்க யாருமே சாப்பிடல. ஸோ சாப்பிட்லான்னு உட்காந்துட்டோம். இதோ பாருங்க, மச்சான் இங்கே பாரு. கொஞ்சம் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது பையனுக்கு, பாவம். பாரு, மச்சானுக்கெல்லாம் அழகாக ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம போக போக அப்படியே வீடியோ பண்ணலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
கைஸ் இதுதான் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் கைஸ். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நம்மளோட பிரேக் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பியாச்சு. மச்சான் பாருங்கள் குறுன்னு பார்க்குறான். போகலாம் மச்சான். ஆத்துப்பாறைக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் கம்மின்னு தான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாகவும் தெரில, அக்யூரேட்டாகவும் தெரில. மிரர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க பையன் என்னமோ சொல்கிறான். சர்ப்ரைஸ் பண்ணிடுறதம்மா. டே தம்பி, என்னடா இது? கண்ணாடியா? பண்றா
நல்லா தான் முறுக்கி பாரு. சரி தங்க பார்க்கலாம். ஆத்துப்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். என்னால் வந்து உங்களுக்கு ஆத்துப்பாறையில் வந்து வீடியோஸ்லாம் காமிக்க முடியல, சாரி ஃபார் தட். ஏன்னா வந்து மழை வந்துடுச்சு டக்குன்னு. ஸோ வந்து அந்த பிளேசஸ்லாம் காமிக்க முடியல, ஃபுல்லாக வயல்வெளியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஆலியார் டேம் போகிறோம். ஆலியார் டேம் வந்து இங்கேருந்து 20 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். ஆலியார் டேமுக்கு வந்துட்டோம். எனக்கு சரியா தெரில, இந்த பக்கம் நான் ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. இன்னும் ரொம்ப ஷார்ட் ரோடாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டை வேறு காணோம்.
இது வந்துட்டான் மச்சான். காய்ஸ், நம்ம ஆலியார் டேமுக்கு வந்துட்டோம். உள்ளே அஃபிஷியலாக விடுறது கிடையாது, ஆனால் நம்ம இந்த மாதிரி சைடில் வந்து நின்றுக்கலாம். காய்ஸ், ஆலியார் டேம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து வேறு லெவல் கிளைமேட் இருக்குது. சரியான ரெயின், ஃபுல்லாக நினைச்சிட்டாங்க பாருங்க. பார்த்துருந்தா அது தெரியும், இங்கே எடுத்துக்கலாமா போகிறேன்னு தெரியல. பிளேஸ் அஃபிஷியலாக விடுறது, ஆனால் நம்ம வந்து சுற்றி பார்க்க வந்துக்கலாம். உள்ளே போக முடியாது, இந்த மாதிரி சைடில் வந்து நினைக்கலாம். நீங்கள் வந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, வேணாம் அதே போக முன்னாடி. காய்ஸ், நேற்று நைட்டு ஒரு 10 o'clock வந்து ரீச் ஆகிட்டேன். நேற்றே வீடியோ எடுத்துருப்பேன். நேற்று வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, நானும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு விட்டுட்டேன். ஸோ தான் கைஸ் இப்போ வீடியோ எடுக்கிறேன். என்னோடய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 700 ஆச்சு. 500 பெட்ரோலுக்கு, 200 வந்து ஃபுட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து மொத்தமாக 750 ஆச்சு ஃபுட்டுக்கு. எல்லோரும் அப்படியே ஷேர் பண்ணி பே பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஃபுல்லாக தீந்துருச்சுன்னால இல்லை, பெட்ரோல் இன்னும் நிறையவே இருக்குது. அப்புறம் வந்து கைஸ், என்னோடய போன வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ். எவ்வளோ டைம் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்ஸ் அலாட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.